ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி என்னோடய டே எப்படி போகுது அப்படிங்கிறது தான் நான் வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாமா பாப்பாங்க 2 பேரும் எல்லாருமே தூங்குறாங்க. நான் எப்போவுமே வந்துட்டு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு காலையில் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுருவேன். இன்றைக்கும் அதே மாதிரி பண்ணிட்டேன். மணி இப்போ பார்த்திங்கன்னா 5:50. நான் எந்திரிச்சது பார்த்திங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சேன். காலையில் எந்திரிச்சு என்னோடய வேலை எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து பால் குடிக்க போகிறேன். பால் குடிச்சிட்டு இன்றைக்கி சண்டேங்கிறனால எந்த ஒர்க்கும் இல்லை. கொஞ்சம் லேட்டாக தான் காலையில் டிஃபன் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து எப்போவுமே சாமி பாட்டு போட்டுருவேன். விளக்கு பொருத்தும் போது கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ உட்காந்துருவேன். காலையில் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் நான் வீடியோ எடுக்கலை, அந்த கிளிப் மட்டும் நான் எடுக்கலை. பாப்பா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். என்ன பாட்டுக்கு அம்மா ஆடுற? அம்மா என்ன பாட்டுக்கு ஆடுற? குட்டி பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மாமா வந்து சிக்கன் எடுக்க போயிருக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மத்தியானம் சாப்பாடு வேலையை வந்து பார்க்கணும். கிச்சன் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு காலையில் டிஃபன் முடித்தோடனே லன்ச் பண்ணுறதுக்கு வந்து கிச்சன் வந்து நீட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து எனக்கு சமையல் வந்து பண்ண தோணும். உங்களுக்கு எப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த வேலை வந்து எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணிட்டு அவங்க சிக்கன் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே வீடை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையெல்லாம் பார்ப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடு கூட்ட போகிறேன். வீடெல்லாம் கூட்டிகிட்டு க்ளீன் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஏதாச்சும் வேலை பார்க்கும்போது சாங்ஸ் வந்து கேட்டுட்டு எனக்கு வந்து ஏதாச்சும் வேலை பார்க்கும்போது சாங்ஸ் கேட்டுகிட்டே பார்க்கணும். அப்படின்னா தான் எனக்கு வேலை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நான் படுத்து தூங்கிடுவேன் சாங்ஸ் ஓடல அப்படின்னா. நீங்களும் என்னைய மாதிரினா கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போய் வீடு கூட்ட போகிறேன். க்ளீன் பண்ண போகிறேன். இங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கசகசன்னு இருக்குது, பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது. அது வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து மாமா வந்து திருத்துற பேப்பர் திருத்தி வச்சிருக்கிறேன். நான் தான் திருத்துறேன். எனக்கு வந்து எப்போவுமே சண்டே இந்த வேலை தான், க்ளீன் பண்ணுற வேலை. ஒன்று வியாழக்கிழமை இருக்கும், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். வியாழக்கிழமை என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத தனியாக வீடியோவில் காமிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து எப்போவுமே இந்த வேலை தான் பண்ணுவேன் நான் வீட்டில். இதெல்லாம் வந்துட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஷா அப்பாவோட காலேஜ் நோட்டீஸ். இதெல்லாம் வந்து நான் தூக்கி போட்டேன்னா என்னை தூக்கி போட்டு தேடர் தூக்கி போட்டுக்கலான்னு வச்சுருக்கிறேன். இப்போ க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மாமா வந்து இப்போ தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன அடுத்த வேலை அப்படின்னா, பாப்பா குட்டி பாப்பா வந்து குளிக்க ஊற்றணும். குளிக்க ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் பண்ணணும். இப்போ வந்து சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நொங்கு வாங்கிட்டு வந்துருக்காங்க. நொங்கு வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஆமாம், ஹாய் சொல்லுங்க. முட்டையை தூக்கி அப்படி வச்சிடாதம்மா. சிக்கன் வீட்டுக்கு என்ன நடக்குது? நீ எப்படி பண்ணீங்க? இல்லையா சமையல் சொல்லுங்க. தீக்குச்சி கிட்ட சௌக்கியம் கேட்டதுன்னு நானும் நினைச்சேன். உங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கேட்போம். உங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கேட்போம். எங்க அப்பாவுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? நம்ம 2 பேரும் தான் பையரா பேசுவோம். பையரா என் உயிரே யாவ் நீதானே. அது பிடிச்சா நீதானே பெண் சாப்பிடும். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆக போகுது. இப்போ தான் நான் வந்து குழம்பே வைக்க போகிறேன். பாப்பாவை வந்து குளிக்க ஊற்றிட்டு தூங்க வச்சிருக்கிறேன். 2 பேரும். மாஷா வந்து அங்கே வந்து செல்லு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. மாஷா பேசிக்கிட்டு இருக்க? நான் வீடியோல பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. உப்பு வரப்பு காய்க்க வீடியோ எடுக்கிறேன் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா சாப்பாடு உப்பு அதிகமாக போட்டுருப்பீல்ல? தெரியலையே. இது ஓகேவா இல்லையா? கரெக்டா. இந்த சமையல் பண்ணிட்டு ஆம்பளைங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு அப்பா படாத போல் பட வேண்டியதா இருக்கு. ஆதிமா என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு? இன்னைக்கு வந்து
ஒயிட் ரைஸ், அது டெய்லி விற்கிறது தானே. அப்புறம் சிக்கன் கிரேவி. இது வாரம் வாரம் வைக்கிறது தானே. சிக்கன் கிரேவி இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சிருக்கேன். சரி சரி. அப்புறம் முட்டை. ஆல்ரெடி நீங்க சாப்பிட்டீங்களா அதையே? இங்க ஆல்ரெடி இங்க போய்கிட்டு இருக்குது. நல்லாக்கா. இன்னைக்கு ஆம்லேட்ல என்ன ஆம்லேட்டு? சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க 3 பேருமே. ஃப்ரெண்ட்ஸ் நைட்டேஷ் மணி வந்து இப்போது 11 ஆகுது. இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பாப்பாலாம் வந்துட்டு மாமா விரிச்சிட்டாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அந்த பாத்திரம்லாம் இருக்குது இதெல்லாம் விளக்கி வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து பால் காய்ச்சணும். எங்களோட சண்டே இப்படி தான் போகும். இன்னும் வந்து பாப்பாங்களோட விளையாடுற வீடியோஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லாமே க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் படுத்து தூங்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.